Good morning. கடைசியாக சந்திக்க வேண்டியா போயிட்டேன். ஓகே, அவர் கேள்வி தந்தா ஞாபகம் இருக்கா? அந்த கேள்வியின் அழகு மாற்றத்திற்கா பார்த்து கொண்டு அடுத்த பார்ப்போம். சரி, 10.6 கிராம். சரியா? 10.6 கிராம் Na2CO3 சோடியம் கார்பனேட். 10.6 கிராம் Na2CO3 ஒரு டெசிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள, சரிதான், ஒரு டெசிமீட்டர் கனம் கரைசலாக்கப்படுது என்று சொல்லியிருக்கு. இப்ப நாங்கள் எடுத்த 10 கிராம் இப்ப எங்க இருக்குது? ஒரு டெசிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள இருக்கு. பாருங்க, ஒரு டெசிமீட்டர் கனம் கனவளவுடைய கனவளவு குடுவையினுள் 10.6 கிராம் சோடியம் கார்பனேட் இட்டு அவற்றின் இறுதி கனவளவு ஒரு டெசிமீட்டர் கனம் ஆகும் வண்ணம் காட்சி வடித்த நீர் சேர்க்கப்பட்டுள்ளது சொல்லி. அதுல ஏன் அந்த இறுதி கனவளவு ஒரு டெசிமீட்டர் கனம் ஆகும் வண்ணம் காட்சி வடித்த நீர் சேர்க்கப்பட்டது சொல்லியிருக்கின்றார். ஏற்கனவே ஒரு டெசிமீட்டர் கனம் கரைசல் எடுத்து, சரிதான், ஏற்கனவே ஒரு டெசிமீட்டர் கனம் கரைசல் எடுத்து அதுக்குள்ள நாங்கள் 10.6 கிராம் திண்மத்தை போட்டோமாக இருந்தால் இறுதி கரைசலினுடைய கனவளவு ஒரு டெசிமீட்டர் கனத்திலும் அதிகரிச்சு. ஆகவே எங்களோட கணித்தல் எல்லாம் தவறாக அமையும். அதனாலதான் இறுதி கரைசலின் கனவளவு ஒரு டெசிமீட்டர் கனமாகும் வண்ணம் காட்சி வடித்த நீர் சேர்க்கப்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் முதல்ல கொஞ்சம் நீர் எடுத்து இந்த உப்பெல்லாம் சேர்த்து நன்கு கரைச்சு அதற்கு பிறகு இந்த ஒரு டெசிமீட்டர் கனம் மட்டம் வரை நீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இறுதி கரைசலின் கனவளவு ஒரு டெசிமீட்டர் கனமாக பேணிக்கொள்வோம். சரிதானே? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கரைசலில் இருக்கிற கரியத்தின் அமைப்பை நாங்கள் பல்வேறு அலகுகள்ல தெரிவிக்கலாம் என்று சொல்லி இருந்தேன். சரி, அந்த கரைசல்ல இருக்கிற கரியத்தின் அமைப்பை பல்வேறு அலகுகள்ல தெரிவிக்கலாம். சரி, இந்த கரைசல்ல இருக்கிற சோடியம் கார்பனேட் அமைப்பை வெவ்வேறு அலகுகள்ல நாங்கள் தெரிவிக்கலாம். இந்த அலகு மாற்றம் சில பேருக்கு சிக்கல் தன்மையாக இருக்கிறது. நாங்கள் கொஞ்சம் கவனமா பார்ப்போம். அலகு மாற்றம் உங்களுக்கு ஏற்கனவே நான் சின்ன சின்ன விஷயங்கள்ல சொல்லி தந்திருக்கிறேன். முதலாவது விஷயம் சரியா, மூல் டெசிமீட்டர் -3 கேட்டு வச்சுக்கணும். மூல் டெசிமீட்டர் -3 இந்த கரைசல்ல இருக்கிற சோடியம் கார்பனேட்டின் அமைப்பை, இந்த கரைசல்ல இருக்கிற சோடியம் கார்பனேட்டின் அமைப்பை மூல் டெசிமீட்டர் -3 அலகில குறிப்பிட சொல்லி, மூல் டெசிமீட்டர் -3 அலகில குறிப்பிட சொல்லி. எங்களுக்கு தெரியும் இதுக்குள்ள இருக்கிற சோடியம் கார்பனேட்டின் திணிவு 10.6 கிராம். இந்த கரைசலுக்குள்ள இருக்கிற சோடியம் கார்பனேட்டின் திணிவு 10.6 கிராம். சரியா? உங்களுக்கு என்ன வேணும்?
இந்த சோடியம் கார்பனேட்டின் அமைப்பு மூல்ல வேணும். ஆகவே திணிவை நாங்கள் மூலாக மாற்றுவதற்கு மூலர் திணிவை பயன்படுத்திக் கொள்வோம். சோடியம் கார்பனேட்டின் மூலர் திணிவு சோடியம் கார்பனேட்டின் மூலர் திணிவு 106 கிராம் மூல் -1 என அமையும். சோடியம் கார்பனேட்டின் மூலர் திணிவு 106 கிராம் மூல் -1 என அமையும். திணிவும் மூலர் திணிவும் தெரிஞ்சால் நாங்கள் என்ன காணலாம்? மூல் காணலாம். ஆகவே சோடியம் கார்பனேட்டினுடைய மூல் வந்து திணிவின் கீழ் மூலர் திணிவு 10.6 கிராம், மூலர் திணிவு 106 கிராம் மூல் -1. சுருக்கினால் 0.1 மூல். அப்ப இந்த 0.1 மூல் சோடியம் கார்பனேட் எங்க இருக்குது? 1 டெசிமீட்டர் கனத்துல இருக்கு. எங்களை முதல் கேட்டு இருக்குது மூல் டெசிமீட்டர் -3 தருக. இந்த கரைசல்ல இருக்கிற சோடியம் கார்பனேட்டின் அமைப்பு 0.1 மூல் டெசிமீட்டர் -3. காரணம் 1 டெசிமீட்டர் கரைசலுக்குள்ள 0.1 மூல் சோடியம் கார்பனேட் இருக்கு. 1 டெசிமீட்டர் கரைசலுக்குள்ள 0.1 மூல் சோடியம் கார்பனேட் இருக்கு. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கிறோம்? இத மில்லி மூல் டெசிமீட்டர் -3ல தர சொல்லி கேட்டிருக்கிறோம். இந்த கரைசல்ல இருக்கிற சோடியம் கார்பனேட்டின் அமைப்பை நீங்க மூல் டெசிமீட்டர் -3ல கொடுத்தீங்க, சரி. எங்களுக்கு இந்த அலகுல வேண்டாம், மில்லி மூல் டெசிமீட்டர் -3ல தர சொல்லி கேட்டிருக்கு. ஏற்கனவே இந்த சோடியம் கார்பனேட்டின் அமைப்பு எங்களுக்கு தெரியும், மூல் டெசிமீட்டர் -3 அலகுல தெரியும். தெரியாது, மூல் டெசிமீட்டர் -3 அலகுல தெரியும். எங்களுக்கு என்ன வேணும்? மில்லி மூல் டெசிமீட்டர் -3ல மாத்தணும். அப்ப கனவளவின் அலகு நாங்கள் மாத்தணுமோ? ஏன் கனவளவின் அலகு மாற்ற தேவையில்லை? இங்கேயும் கனவளவு டெசிமீட்டர் கணத்துலதான் எதிர்பார்க்கப்படுது. 2வது வினாவிலையும் மில்லி மூல் டெசிமீட்டர் -3 அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருந்தால் இங்க கனவளவு டெசிமீட்டர் கணத்துல எங்கள்கிட்டயே இருக்கு. அப்ப கனவளவின் அலகு மாற்றம் செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. கனவளவின் அலகு மாற்றத்தை நாங்கள் செய்ய தேவையில்லை. அப்ப யாருடைய அலகு மாற்றத்தை செய்தால் போதுமானது? மூளை மில்லி மூலாக மாற்றினால் போதுமானது. இந்த அலகு மாற்றத்தை இப்படி வச்சுக்கொண்டு செய்வதிலும் பார்க்க, அதாவது 0.1 மூல் டெசிமீட்டர் -3 அப்படி செய்வதிலும் பார்க்க, இந்த அலகை பின்னத்துல வச்சுக்கொண்டு செய்கிறது இலகுவானது. சரிதானே? கவனிச்சு கொள்ளுங்க. இந்த பெருமானத்தையும் அலகை நான் இப்படி எழுதிக் கொள்றேன். 0.1 மூல் டெசிமீட்டர் -3 என்பதை 1 டெசிமீட்டர் கனம் எழுதிக்கொள்ளும். இதை இப்படி எழுதிக் கொள்ளலாம் தான். இந்த பின்னம் உங்களுக்கு என்ன தகவலை வெளிப்படுத்துது? 1 டெசிமீட்டர் கனம் கரைசல்ல 0.1 மூல் சோடியம் கார்பனேட் இருக்கு என்பதை வெளிப்படுத்து. அப்ப 2வது கேள்வி என்ன கேட்கப்பட்டிருக்கு? எத்தனை மூல் இருக்குன்னு சொல்ல வேண்டாம், அதை மில்லி மூல்ல தெரியப்படுத்த சொல்லி கேட்டிருக்கு. எங்களுக்கு கிராமை மில்லி கிராமாக மாற்ற தெரியும், மூளை மில்லி மூலாக மாற்ற தெரியும். அப்படி நாங்கள் மாற்றினோமாக இருந்தால் இந்த அலகு எங்களுக்கு கிடைக்கும். அப்ப கனவளவை மாத்தணுமோ? இந்த இடத்துல கனவளவு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லையே. கேள்வியிலேயே கனவளவு டெசிமீட்டர் கணத்திலான் இருக்கு. அப்ப நான் உங்களுக்கு சொன்ன அலகு மாற்றம் ஒரு பிரதியீடு என்று சொல்றேன். இந்த 0.1 மூல் என்பதை மில்லியை கொண்டு வருவதற்காக 10�3 தர 10�3 மூல் என்று எழுதிக் கொள்ளலாம். சரிதானே? 0.1 மூல 0.1 தர 10�3 தர 10�3 மூல் என்று எழுதிக் கொள்ளலாம்.
கனவளவின் அளவு மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே, எங்களுக்கு கனவளவு டெசிமீட்டர் கனத்துல தேவை. இப்ப 10⁻³ என்பது மில்லி என்ற பெருமானத்துக்கு சமன், குறியீட்டுக்கு சமன். ஆகவே 0.1 தர 10⁻³ அப்படியே இருக்க, இந்த 10⁻³ பதிலாக மில்லியை நாங்கள் பிரதியிட்டமாக இருந்தால் மில்லி மூல் என்று கீழ் டெசிமீட்டர். சரியா? இப்ப 0.1 1000ஆல பெருக்கினால் 100 மில்லி மூல் per டெசிமீட்டர் கனம். இனி நாங்கள் இதை மேல வந்து டெசிமீட்டர் -3 என்று கொடுக்கலாம். அப்ப 0.1 மூல் டெசிமீட்டர் -3 சோடியம் கார்பனேட் உண்டு என்பதை 100 மில்லி மூல் சோடியம் கார்பனேட் உண்டு என்று நாங்கள் சொல்லலாம். 100 மில்லி மூல் சோடியம் கார்பனேட் உண்டு என்று நாங்கள் இதுல சொல்லிக் கொள்ளலாம். சரியா? அப்ப கவனித்துக் கொள்ளுங்க, இந்த அலகு மாற்றத்தை நீங்க ஒவ்வொரு இடத்திலையும் கதைக்கிறத விட ஒரு குறிப்பிட்ட ஒரு பின்னத்துல வச்சு செய்யறது சுகம். அப்ப ஏற்கனவே நாங்கள் திணிவை மூலாக மாற்றி என்ன செய்திருக்கிறோம், ஒரு தொடர்பு சொல்லி இருக்கிறோம். 0.1 மூல் டெசிமீட்டர் -3 சோடியம் கார்பனேட் இந்த கரைசலுக்கு இருக்குன்னு சொல்லி. அதாவது 0.1 மூல் டெசிமீட்டர் -3 சோடியம் கார்பனேட் இந்த நியம கரைசலுக்குள்ள இருக்கு. இதை மில்லி மூல்ல கேட்டதால அப்படி கேட்டிருக்கு. அப்ப இதை மைக்ரோ மூல் டெசிமீட்டர் -3 தர சொல்லி மூன்றாவது கேள்வி கேட்டிருந்தால் மைக்ரோ மூல் டெசிமீட்டர் -3 தாங்குவோம் என்று கேட்டிருந்தால் நீங்க என்ன செய்திருப்பீங்க? மைக்ரோ மூல் டெசிமீட்டர் -3 அளவுல தாங்குவோம். உங்களுக்கு மூல் டெசிமீட்டர் -3 வேண்டாம், மில்லி மூல் -3 வேண்டாம், மைக்ரோ மூல்ல தாங்குவது கேட்டிருந்தாங்க. என்ன செய்ய? ஏற்கனவே நான் சொன்னது போலதான் இதுல எங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. இந்த கரைசலின் அமைப்பு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதுல உள்ள சோடியம் கார்பனேட் வந்து 0.1 மூல் எங்க இருக்குன்னா ஒரு டெசிமீட்டர் கணத்துல இருக்கு. 0.1 மூல் எங்க இருக்கு? ஒரு டெசிமீட்டர் கணத்துல இருக்கு. இப்ப என்ன அலகுக்கு மாத்தணும்? மைக்ரோவுக்கு மாத்தணும். மைக்ரோ அலகுக்கு மாத்த வேணும்னு சொன்னால் 0.1 பெற மைக்ரோ என்பது 10⁻6க்கு சமன். அப்ப இதுக்குள்ள 10⁻6ஐயும் 10⁻6ஐயும் கொண்டு வந்து மூல் என்று எழுதலாம். 0.1 மூல் என்பதை 0.1 தர 10⁻6 தர 10⁻6 மூல் என்று எழுதி கொள்ளலாம். அதன் கீழ் ஒரு டெசிமீட்டர் கனம். இந்த 10⁻6க்கு பதிலாக என்னத்தை பிரதியிடலாம்? மைக்ரோவை பிரதியிடலாம். ஆகவே 0.1 தர 10⁻6 அப்படியே இருக்க, இந்த 10⁻6க்கு பதிலாக மைக்ரோ மூல் டெசிமீட்டர் -3 எழுதி கொள்ளலாம். அப்ப நீங்கள் பெரிய வருமானத்தில் எழுதுவதாக இருந்தால் ஒரு 10 இடம்பெயர்க்க 5 0 வரும். சரியா? மைக்ரோ மூல் டெசிமீட்டர் -3, மைக்ரோ மூல் டெசிமீட்டர் -3 சொல்லி. சரியா? ஓகே, இந்த விஷயத்தை நாங்கள் ஒரு எழுதி கொண்டு மற்ற அலகுகளை பார்ப்போம். உங்களுக்கு ஆன்லைன்கள் எல்லாம் புதுசாக இருக்கும். ஆகவே நான் திருப்பி இது இருக்கா எழுதி செய்யறேன், நீங்களும் எழுதி கொள்ளுங்க. இந்த கேள்வியை கவனிங்க. எங்களுக்கு ஒரு குழுவை இருக்கு. என்னால் எளிமையாக இதை இப்படி குறித்து கொள்றேன். ஒரு டெசிமீட்டர் கனம் கரைசல், இதுக்குள்ள 10.6 கிராம் சோடியம் கார்பனேட் இருக்கு. 10.6 கிராம் சோடியம் கார்பனேட் கரைக்கப்பட்டிருக்கு. சரியா? இந்த படத்தையும் நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு டெசிமீட்டர் கனம் கரைசல் 10.6 கிராம் சோடியம் கார்பனேட்டை கொண்டிருக்கு. இப்ப சொல்லலாம் ஏன் ஒரு டெசிமீட்டர் கனம் கரைசல் ஆக்கப்பட்டிருக்கு. முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இதுல உள்ள சோடியம் கார்பனேட்டின் அமைப்பை மூல்
டெசிமீட்டர் -3 தருகன்னு சொல்லி எங்களுக்கு கனவளவு டெசிமீட்டர் கணத்திலான இருக்கு. ஒரு டெசிமீட்டர் கணத்திலான கனவளவு இருக்கு. ஆனால் சோடியம் கார்பனேட் திணிவில இருக்கு. அப்ப நாங்கள் சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னால் சோடியம் கார்பனேட்டின் மூலர் திணிவு, சோடியம் கார்பனேட்டின் மூலர் திணிவு இது நீங்கள் சொல்ல வரும். சோடியம் கார்பனேட்டின் மூலர் திணிவு சோடியத்துக்கு 23, இதுல 2 சோடியம் இருக்கிறதால 46, கார்பனுக்கு 12, ஒட்சனுக்கு 16 தர 3, மொத்தம் 106 கிராம் மூல் -1 என்று எழுத வேணும். இந்த சமன்பாட்டில் பிரதியிடும் போது நாங்கள் மூலர் திணிவாக அலகோட தான் பிரதியிட்டுக் கொள்வோம். அப்ப திணிவும் மூலர் திணிவும் தெரிஞ்சால் மூல் காணலாம். ஆகவே சோடியம் கார்பனேட்டின் மூல், சோடியம் கார்பனேட்டின் மூல் மூல் திணிவின் கீழ் மூலர் திணிவு என்ற ஒரு சமன்பாடு படிச்சிருக்கிறீங்க. திணிவு 10.6 கிராம், திணிவு 10.6 கிராம். இதனுடைய மூலர் திணிவு 106 கிராம் மூல் -1. சரியா? அது உங்களுக்கு 0.1 மூல். உங்களோட கேள்வி என்ன? ஒரு டெசிமீட்டர் கனம் கரைசல்ல எத்தனை மூல் சோடியம் கார்பனேட் இருக்குன்னு கேட்டு. இந்த ஒரு டெசிமீட்டர் கனம் கரைசல் 10.6 கிராமை கொண்டிருக்கு. அந்த 10.6 கிராமை மூலாக மாற்றினால் 0.1 மூல் என்று வரும். ஆகவே நாங்கள் கேட்ட கேள்விக்கு விட கொடுக்கலாம். சோடியம் கார்பனேட்டின் செறிவு, சோடியம் கார்பனேட்டின் செறிவு அல்லது அமைப்பு, சோடியம் கார்பனேட்டின் செறிவு அல்லது அமைப்பு எவ்வளவு என்று சொன்னால் 0.1 மூல் எங்க இருக்கு? பெர் டெசிமீட்டர் கனம். 0.1 மூல் டெசிமீட்டர் -3ல இருக்கு. சோடியம் கார்பனேட்டின் அமைப்பு 0.1 மூல் டெசிமீட்டர் கணக்கில் இருக்கு. இதுதான் உங்களோட முதலாவது கேள்வி. இதை எடுத்தது உங்களை விளங்கினது பாருங்க. திணிவை மூலாக மாத்தி இருக்கு. கனவளவு 1 டெசிமீட்டர் கணத்துல எத்தனை மூல் இருக்குன்னு தான் கேட்டு இருக்கு. இங்க கரைசல்ற கனவளவே 1 டெசிமீட்டர் கனமா இருக்காலும் இதுல இருக்கிற மூல் நேரடியாக இப்படியாக வரும். 0.1 மூல் டெசிமீட்டர் -3. அப்ப இரண்டாவது கேள்வி, இத மில்லி மூல் டெசிமீட்டர் -3ல தர சொல்லி கேட்டு. இரண்டாவது கேள்வி மில்லி மூல் டெசிமீட்டர் -3ல தர சொல்லி கேட்டு. நாங்கள் ஏற்கனவே சுருக்கி எடுத்த இந்த பெருமானத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படின்னு சொன்னால் 0.1 மூல் சோடியம் கார்பனேட் எங்க இருக்கு? 1 டெசிமீட்டர் கனத்துக்கு இருக்கு. இதைத்தானே இங்கேயும் சொல்லி இருக்கிறோம், அலகிலேயும் சொல்லி இருக்கோம். பெர் டெசிமீட்டர் கனம் என்பது அர்த்தம் என்ன? 0.1 மூல் டெசிமீட்டர் -3. அதாவது 1 டெசிமீட்டர் கனம் கரைசல்ல 0.1 மூல் சோடியம் கார்பனேட் உண்டு. எங்களை என்ன கேட்டிருக்கணும்? இந்த மூல்ல சொல்ல வேண்டாம், மில்லி மூல்ல சொல்ல சொல்லியிருக்கோம். ஆனா கனவளவு என்னதுல கேட்டிருக்கணும்? டெசிமீட்டர் கணத்துல கேட்டிருக்கோம். ஆகவே கனவளவின் அலகை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சரி, கனவளவின் அலகு மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இந்த மூளை மட்டும் மில்லி மூலாக மாற்றினால் போதுமானது. அப்ப நாங்கள் ஏற்கனவே என்ன சொன்னோம்? கிராம மில்லி கிராம மாத்தி இருக்கிறோம். அது சாதாரணமாக சின்ன வயதுல இருந்து படிச்ச நாங்கள். நீங்கள் 1000ஆல பெருக்கிறது என்று படிச்சிருப்பீர்கள். நான் சொன்னேன் பிரதியீடு, அலகு மாற்றம் என்பது ஒரு பிரதியீடு. எல்லா அலகு மாற்றத்தையும் பிரதியீட்டுகளால் இலகுவாக செய்யலாம் என்பதால் நான் மில்லி என்பதுக்கு 10⁻³ ஈக்குவலான். மில்லி என்பது 10⁻³ ஈக்குவலான். ஆகவே 0.1 தர 10⁻³ தர 10⁻³ மூலண்டு எழுதுறேன். இந்த ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அடிகள் சமன் என்றால் அடுக்கள் பெருக்கும் போது கூட்டப்படும், திருப்பி 0 என்று வரும். எந்த ஒரு எண்ணினை 0 கொண்டு 0.1 மூல். அப்ப 0.1 மூல் என்பதை
சைவரசம் 1 தர 10 தர 10 மூல் என்று எழுதியிருக்க எனக்கு தேவைக்காண்டி கனவளவு ஒரு டெசிமீட்டர் கனம். இப்ப இந்த நோக்கம் என்ன? மில்லி மூல்ல அலகை கொண்டு வாருது. அப்ப 10⁻³ என்பது மில்லிக்கு சமனான ஒரு எண்பெருமானம். 10⁻³ மில்லி சமன் 10⁻³ மூல். ஆகவே 0.1 10⁻³ அப்படியே வச்சுக்கொண்டு இந்த 10⁻³ பதிலாக மில்லியை பிரதியிட்டால் மில்லி மூல் வந்துடும். அதன் கீழ் டெசிமீட்டர் கனம் அப்படியே இருக்கும். சரியா? இதை நாங்கள் சுருக்கிறோம் என்று சொன்னால் இது 1000, இது தசம் 1. அப்ப 100 மில்லி மூல் 100 மில்லி மூல் டெசிமீட்டர் -3 என்று சொல்லி விடவர் 100 மில்லி மூல் டெசிமீட்டர் -3 என்று விடவர். அப்ப 0.1 மூல் டெசிமீட்டர் -3 என்று சொல்லுறதும் 100 மில்லி மூல் டெசிமீட்டர் -3 என்று சொல்றதும் ஒரே இது ஒரே அளவைத்தான். குவானிட்டி வந்து மாறாது. நீங்க அலகை மாத்தினால் பெருமானத்தினுடைய அளவு மாறலாம், உண்மை என்ற உள்ளடக்கம் வந்து மாறாது. சரி, அப்ப ஒரு டெசிமீட்டர் கனல்ல 0.1 மூல் தான். அதை நீங்க மில்லி மூல்ல சொல்லும் போது 100 என்று சொல்ல போறீங்க. உதவி மைக்ரோகிராம் மைக்ரோவில சொல்லும் போது லட்சம் என்று சொல்ல போறீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். சரிதானே? விளங்கி 1-2 கேள்வி என்ன செய்தீங்கன்னா மற்ற கேள்வி போல செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். முதல் தந்த தரவை மூலாக மாற்றி மூல ஒரு தொடர்படுத்திக் கொள்றோம். அந்த மூலை நாங்கள் அலகு மாற்றம் செய்யறதுக்கு பயன்படுத்திக் கொள்றோம். இப்போ வடிவாப்பா எங்கள்கிட்ட இருக்கிறது மூல் டெசிமீட்டர் -3, கேட்டது மில்லி மூல் டெசிமீட்டர் -3. ஆகவே மூளை மட்டும் மில்லி மூலா மாத்தினா போதுமானது, கனவளவு மாற்ற வேண்டிய தேவை இல்லை. சரி, அப்ப நீங்களே உடனடியா மைக்ரோ மூல்ல இருக்க மாத்திக்கொள்ளுங்க. மைக்ரோ மூல மாத்தி பாருங்க படாருண்டு. மூன்றாவது மைக்ரோ மூல் விட சரியோன்னு செக் பண்ணி கொள்ளுங்க. மைக்ரோ மூல் டெசிமீட்டர் -3. எங்கள்கிட்ட 0.1 மூல் டெசிமீட்டர் -3 என்று ஒன்று இருக்கு, கணிச்சு வச்சிருக்கோம் ஏற்கனவே. அதாவது ஒரு டெசிமீட்டர் கனகரசல்ல 0.1 மூல் இருக்குதுன்னு கணிச்சு வச்சிருக்கோம். 0.1 மூல் டெசிமீட்டர் -3. சரி, ஒரு டெசிமீட்டர் கனம் கரைசல்ல 0.1 மூல் இருக்கு. ஒரு டெசிமீட்டர் கனம் கரைசல்ல 0.1 மூல் இருக்கு. எங்களை கேட்டது மைக்ரோ மூல்ல கரைச்சல். அப்ப மைக்ரோ என்பது 10⁻6க்கு சமன். அப்ப இதுக்குள்ள 10⁻6 என்ன செய்யணும்? கொண்டு வரணும். 0.1 தர 10⁻6 தர 10⁻6. இதனால இந்த நோக்கத்தை நிறைவு செய்வதற்கான மேலதிகமாக செய்கிற வேலை 16 தர 10⁻6 மூலான். திருப்பி இது 2 பேருக்கு இதுதான் பெறப்போகுது. கீழ் ஒரு டெசிமீட்டர். இவருக்கு பதிலாக நாங்கள் 10⁻6 பிரதியீடு செய்யலாம். இதுல பெருக்கப்பட்டதுண்டா 1 தர 10⁻5 தசம் 1 நீங்கிடும். இந்த 10⁻6க்கு பதிலாக மைக்ரோ போடலாம். மூல் டெசிமீட்டர் -3 என்று. இது என்ன சொல்லுது? ஒரு டெசிமீட்டர் கரைசல்ல 1,00,000 மைக்ரோ மூல் Na2CO3 உண்டு என்று சொல்றோம். நாங்கள் பொருத்தமான சந்தர்ப்பத்துக்கு பொருத்தமான அலகுகளை பயன்படுத்திக் கொள்வோம். இதுல இந்த அலகு பொருத்தப்பாடற்றது என்று பார்க்கவே தெரியுது. இதுல ஓரளவு மூல் டெசிமீட்டர் -3ல சொல்லலாம், அல்லது மில்லி மூல்ல சொல்லலாம். ஓரளவு முழுவன் பெருமானமா இருக்கும். ஆனால் மைக்ரோ மூல் பாருங்க பின்னாம்பரி ஒரு பெருமானம் பெறுது. அப்ப நாங்கள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப அலகை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். எந்த அலகுல தெரிவிக்கிறது அல்லது எந்த அளவுல ஞாபகத்துல வச்சிருக்கு என்பதை குறிப்பிட்ட இடத்துல வச்சு தீர்மானித்துக் கொள்வோம். சரி, அடுத்த அலகு வந்து 4வது அலகு எஸ்ஐ அலகு என்று சொல்லியிருக்கோம். எஸ்ஐ அலகுக்கு மாத்த சொல்லி என்ன எஸ்ஐ அலகு
செறிவின் எஸ்ஐ அலகு மூல் மீட்டர் மைனஸ் 3. நாலாவது அலகு மூல் மீட்டர் மைனஸ் 3. அப்ப உங்கள்ட்ட இருக்கிற துருப்பி தான் சைவரசம் 1 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3. இதை நீங்க பின்னமா எழுதினால் சைவரசம் 1 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3. சரி, இப்ப யாருடைய அலகை மாற்றினால் போதுமானது? யாருடைய அலகை மாற்றினால் போதுமானது? கேள்வியில இருக்கிற அலகையும் எங்கட கையில இருக்கிற அலகையும் பாருங்க. இதுதான் எங்கட கையில இருக்கிற அலகு. சைவரசம் 1 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3. அப்ப 1 டெசிமீட்டர் கரசல்ல சைவரசம் 1 மூல் இருக்கு. இப்ப கேள்வியில என்ன இருக்கு? மூல் மீட்டர் மைனஸ் 3 இருக்கு. அப்ப இந்த மூளை மாத்தணும், அலகு மாற்றம் செய்யணும் மூலுக்கு தேவையில்லையே. அதுதான் எங்களை கேள்வியும். ஆனால் இங்க டெசிமீட்டர் கணத்துல இருக்கு, கேள்வியில மீட்டர் கணத்துல இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்யணும்? டெசிமீட்டர் கணத்தை மீட்டர் கணமாக மாற்றினால் போதுமானது. ஏற்கனவே நாங்கள் படிச்சிருக்கிறோம். 1 சென்டிமீட்டர் கணம் 1/10⁻³ டெசிமீட்டர் கணத்துக்கு சமன். 1 டெசிமீட்டர் கணம் 1/10⁻³ மீட்டர் கணத்துக்கு சமன். 1 சென்டிமீட்டர் கணம் 1/10⁻6 மீட்டர் கணத்துக்கு சமன். இதுதான் தொடர். சரியா? 1 சென்டிமீட்டர் கணம் 1/10⁻6 1 சென்டிமீட்டர் கணம் 1/10⁻³ டெசிமீட்டர் கணத்துக்கு சமன். 1 டெசிமீட்டர் கணம் 1/10⁻³ மீட்டர் கணத்துக்கு சமன். அப்ப இந்த டெசிமீட்டர் கணத்தை மீட்டர் கணமாக அலகு மாற்றம் செய்ய வேணும். அதற்காக நாங்கள் சைவரசம் 1 மூலை அப்படியே வச்சுக்கொண்டு மூலா இருக்கு கனவளவை 10⁻³ பெருக்கினால் மீட்டர் கணம் என்று போடலாம். 1 டெசிமீட்டர் கணம் 1/10⁻³ மீட்டர் கணத்திற்கு சமன். ஆகவே இதை நாங்கள் சுருக்கினோம் என்று சொன்னால் இந்த 10⁻³ மேல வர 1000 என்று வரும். தசம் ஒன்றால் 1000 பெருக்கினால் 100 மூல் மீட்டர் மைனஸ் 3 என்று 100 மூல் மீட்டர் மைனஸ் 3 என்று. அதாவது 1 மீட்டர் கணம் கனவளவில் 100 மூல் சோடியம் கார்பனேட் இருக்கும் என்று இந்த அலகு சொல்லுது. 1 மீட்டர் கணம் கனவளவில் 100 மூல் சோடியம் கார்பனேட் இருக்கும் என்று சொல்லுது. சரியா? 1 மீட்டர் கணம் கனவளவில் 100 மூல் சோடியம் கார்பனேட் இருக்கும் என்று சொல்லி இது சொல்லுது. அப்ப இப்ப நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, குறித்த ஒரு கரைசலை நாங்கள் வெவ்வேறு அலகுகள்ல தெரிவிக்கலாம். இப்ப மூல் மீட்டர் மைனஸ் 3ல தெரிவிக்கும் போதும் மில்லி மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3ல தெரிவிக்கும் போதும் 100 என்ற எண்பெருமானம் தான் வருகிறது பாருங்க. அதாவது இந்த 2 அலகுகளை ஒன்று கொண்டப்ப என்ன சமனாக இருக்கும். இப்ப நீங்கள் ஏதாவது ஒரு கரைசல்களை தெரிவிக்கும் போது அலகை கவனிக்க வேண்டிய தேவை இருக்கு. சரியா? மூல் மீட்டர் மைனஸ் 3. அப்ப இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு அலகையும் பார்த்துக் கொள்வோம். பஞ்சம். அதாவது மூல் சென்டிமீட்டர் மைனஸ் 3ல கொடுத்துக் கொள்ளும். மூல் எழுதிக் கொள்ளுங்க. மூல் சென்டிமீட்டர் மைனஸ் 3க்கு மாற்றுவோம். ஒருக்கா மாற்றி பாருங்க. 5வது அலகு மாற்றம் மூல் சென்டிமீட்டர் மைனஸ் 3. இப்ப ஆருடைய அலகை மாற்றினால் போதுமானது பாருங்க. அவங்கள்ட்ட இருக்கிற டெசிமீட்டர் கணத்தை சென்டிமீட்டர் கனவா மாற்றுறதுக்கு என்ன செய்ய வேணும் என்று பாருங்க. சரியா? மாத்திக்கொள்வோமா? கவனிங்க.
எங்கள்கிட்ட மூல் சென்டிமீட்டர் -3 அலகுல தர சொல்லி கேட்டு, மூல் சென்டிமீட்டர் -3 அலகுல தர சொல்லி கேட்டு. ஆனா எங்கள்கிட்ட என்ன இருக்கு, 0.1 மூல் டெசிமீட்டர் -3 இருக்கு. 0.1 மூல் டெசிமீட்டர் -3 இருக்கு. அப்ப நாங்கள் பின்னத்தை போட்டுக்கொள்வோம். 0.1 மூல். நீங்கள் பின்னத்திலே அலகு மாற்றம் செய்வது இலகுவானது. சேர்ந்த அலகுகளுக்கு அலகு மாற்றத்தை தனியே செய்வது கடினம். 0.1 மூலின் கீழ் 1 டெசிமீட்டர் கனம். இவங்க என்ன கேட்டிருக்கு, மூல் சென்டிமீட்டர் -3ல தர சொல்லி கேட்டிருக்கு. 1 சென்டிமீட்டர் கனம் 1/10⁻³ டெசிமீட்டர் கனம் என்று சொல்லி இருக்கு. 1 சென்டிமீட்டர் கனம் 1/10⁻³ டெசிமீட்டர் கனத்திற்கு சமன் என்றால், ஒரு டெசிமீட்டர் கனத்தை சென்டிமீட்டர் கனமாக மாற்றுறதுக்கு இது இந்த மறுதல தானே 10⁻³ கீழே வந்தால் மேல வந்து பெருக்கு. அப்ப 1/10⁻³ சமன் 1 டெசிமீட்டர் கனமாக இருக்கு. அப்ப 1 டெசிமீட்டர் கனம் என்பது 1000 சென்டிமீட்டர் கனத்துக்கு சமனாக இருக்கும். அது இந்த மாறுதலை எங்களை கனவளவு சென்டிமீட்டர் கனத்துல கேட்டிருக்கிறதாக 0.1 மூல் கீழ் 1/10⁻³ சென்டிமீட்டர் கனம். ஒரு டெசிமீட்டர் கனத்துக்கு பதில் 1000 சென்டிமீட்டர் கனம் போடும். இப்ப இந்த 10⁻³ மேல வர 10⁻³ வரை ஏற்கனவே 0.1 மூல் இருக்கு. ஆகவே 1/10⁻⁴ மூல் சென்டிமீட்டர் -3 ஆக இருக்கு. அதாவது 1 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல 1/10⁻⁴ மூல் சோடியம் கார்பனேட் தான் இருக்கும். மிக சொற்ப அளவு சோடியம் கார்பனேட் தான் இருக்கும். சரிதான். 1 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள மிக சொற்ப அளவு சோடியம் கார்பனேட் தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்க அலகு மாற்றத்தை செய்து கொள்ளலாம். இன்னும் ஒரு டைப் அலகும் தந்திருந்தார். பிணிவோட சம்பந்தப்பட்டு எங்கள்கிட்ட கிராம் டெசிமீட்டர் -3 அலகு கேட்டிருக்குன்னு வச்சுக்கொள்ளும். இந்த சோடியம் கார்பனேட்டின் அமைப்பை கிராம் டெசிமீட்டர் -3 தருக என்று கேட்டிருக்கு. கிராம் டெசிமீட்டர் -3 அதுல தர சொல்லி கேட்டு, கிராம் டெசிமீட்டர் -3 ஏற்கனவே எங்களுக்கு தெரியும். என்ன தெரியும், 1 டெசிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள 10.6 கிராம் சோடியம் கார்பனேட் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். 1 டெசிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள 10.6 கிராம் சோடியம் கார்பனேட் இருக்குன்னு தெரியும். அப்ப நேரடியாகவே இதை கொடுக்கலாம் தான். இத நேரடியாகவே நாங்கள் கொடுக்கலாம். அதாவது 10.6 கிராம் டெசிமீட்டர் -3. அப்ப இந்த கரைசல்ல இருக்கிற சோடியம் கார்பனேட் அமைப்பு என்ன, 1 டெசிமீட்டர் கனம் கரைசலுக்கு 10.6 கிராம் காணப்படுகிறது. 1 டெசிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள 10.6 கிராம் சோடியம் கார்பனேட் காணப்படுது. இதைத்தானே நாங்கள் எடுத்து கரைச்சிருக்கிறோம். அப்ப எதை நாங்களே நீ அலகு மாற்றம் செய்து கொள்வோம். மில்லிகிராம் டெசிமீட்டர் -3 குறிப்பிடுங்க அப்படின்னு சொன்னா நாங்க எப்படி மில்லி மூலை அணுகினோமோ அதே மாதிரி இதை அணுகிக்கொள்ள. இப்ப எங்கள்கிட்ட என்ன இருக்கு, கிராம் டெசிமீட்டர் -3க்கு ஒரு தொடர்பு இருக்கு. இந்த மூல் டெசிமீட்டர் -3 வச்சு மில்லிகிராம மாற்றுவதை விட இது சுகந்தான். அப்ப இங்க பின்னம் 10.6 கிராமின் கீழ் 1 டெசிமீட்டர் கனம். 10.6 கிராமின் கீழ் 1 டெசிமீட்டர் கனம். இந்த கிராம் என்ன செய்யணும், மில்லி கிராமா மாற்றணும். மில்லி என்ற அவ்வளவு செய்ய 3. 10.6
தர 10 தர 10⁻³ கிராம் என்று எழுதிக் கொள்ளலாம். என்னதுக்காக? இதுக்குள்ள மில்லிய கொண்டு வந்து புகுத்துறதுக்காக. இந்த 10⁻³ எடுத்துட்டு அதுக்கு மேல மில்லிய பிரதிட்டால் 10.6 தர 10⁻³ 10⁻³ மேல என்னத்தை பிரதிடும்? மில்லிய பிரதி. உங்களுக்கு மில்லி கிராம். இது எங்க இருக்கு? 1 டெசிமீட்டர் கனம் கரைசல்ல இங்க இருக்கு. 1 டெசிமீட்டர் கனம் கரைசல்ல இருக்கு. ஆகவே கிராம் டெசிமீட்டர் -3ல இருக்கிற இந்த அலகை மில்லிகிராம் டெசிமீட்டர் -3க்கு நாங்கள் மாற்றலாம். சரிதானே? இது ஒருக்கா மாத்திக்கொள்ளுங்க. அடுத்தது கிலோகிராம். 8வது அலகு கிலோகிராம் டெசிமீட்டர் -3. இதுக்கு ஒருக்கா மாத்திக்கொள்ளுங்க. கிலோகிராம் டெசிமீட்டர் -3க்கு அலகு மாற்றம் செய்யுங்க. கிலோகிராம் டெசிமீட்டர் -3க்கு ஒரு அலகு மாற்றம் செய்து கொள்ளுங்க. சரியா? செக் பண்ணிக்கொள்வோம். கிலோகிராம் டெசிமீட்டர் -3க்கு இதுல பாருங்க 10.6 கிராம் டெசிமீட்டர் -3 இருக்கு என்றால் 10